தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டுள்ளார். டேவிட்சன் தேவாசீர்வாதம் 1995ஆம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக காவல்துறையில் சேர்ந்தார். தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் எம்ஏ பட்டதாரி. முதல் பணியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஏஎஸ்பியாக செயல்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் அதன் பின்னர் கோவை ஏஎஸ்பியாக இருந்தார். இதையடுத்து எஸ்பியாக பதவி உயர்வு பெற்ற இவர் பின்னர் டிஐஜியாக பதவி உயர்ந்து உளவுத்துறை மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குநராக 6 ஆண்டுகள் செயல்பட்டார். இதையடுத்து ஐஜியாக பதவி உயர்வு பெற்று காவல்துறை நலப்பிரிவு, நிர்வாக பிரிவு மற்றும் உளவுத்துறையில் பணியாற்றினார். இதன் பின்னர் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று காவல்துறையின் தொழில்நுட்ப பிரிவில் நியமனம் செய்யப்பட்டார். மாநில உளவுத்துறையில் எஸ்பியாகவும் டிஐஜியாகவும் ஐஜியாகவும் நீண்ட காலங்கள் பணிபுரிந்து ஆட்சியாளர்களிடம் நன்மதிப்பை பெற்றவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். கியூ பிரிவு எஸ்பியாக பணிபுரிந்த போது விடுதலை புலிகள் இயக்கம் மாவோயிஸ்ட் ஊடுருவலை கண்காணித்ததற்காக பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். பால்ரஸ் குண்டுவெடிப்பு, தூத்துக்குடி மாவட்ட கன்னிவெடி வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளையும் சிறப்பாக கையாண்டுள்ளார். சென்னை காவல் ஆணையராக இருந்து வந்த சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1992ஆம் ஆண்டு தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தீப் ராய் ரத்தோர் டெல்லியில் பிறந்தவர். பிஏ புவியியல், எம்ஏ காவல் வரலாறு மற்றும் கிரிமினாலஜி படித்த இவர் எம்ஏ பேரிடர் மேலாண்மை தொடர்பாக பிஹெச்டி ஆய்வு செய்து வருகிறார். 1998ஆம் ஆண்டு கோவையில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தன்று இரவோடு இரவாக அதிரடி சோதனை நடத்தி முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டனர். அப்போது சந்தீப் ராய் ரத்தோர் கோவை நகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருந்தார். 2000ஆம் ஆண்டு சென்னை நகர போக்குவரத்து துணை ஆணையராக இருந்தபோது முதன்முறையாக எல்இடி பல்புகள் பொருத்தப்பட்ட சிக்னலை அறிமுகப்படுத்தினார். 2007ஆம் ஆண்டு சென்னை நகர இணை ஆணையராக இருந்தபோது சென்னை நகர காவல்துறை பொன்விழா கொண்டாட்டங்கள் நடந்தன. 2015ஆம் ஆண்டு கேதார்நாத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது தேசிய பேரிடர் மீட்புக் குழு தலைவராக சந்தீப் ராய் ரத்தோர் அங்கு திறம்பட பணியாற்றியதாக பாராட்டுகளையும் பெற்றார். சென்னை காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பொறுப்பேற்றார். சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொடூர கொலை நடந்தது. இதையடுத்து சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றப்பட்டது ஏன் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. ஆற்காடு சுரேஷ் ஆதரவாளர்களால் ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து என 2 மாதங்களுக்கு முன்பே 3 முறை உளவுத்துறை எச்சரித்ததாகவும் அதை சென்னை காவல்துறை தடுக்க தவறியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் காரணமாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.